வணக்கம் நண்பர்களே, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் வெளிவர உள்ள வேட்டையன் திரைப்படத்துடைய சென்சார் கட்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு திரைப்படம் UBA சர்டிஃபிகேட்டுங்கிறத வாங்கியிருக்கு. இந்த ஒரு திரைப்படத்தினுடைய டியூரேஷன் கிட்டத்தட்ட 163 மினிட்ஸ், அதாவது 2 மணி நேரம் 43 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய டியூரேஷன் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த திரைப்படத்தில் வெறும் 3 கட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எந்த ஒரு சீனுமே கட் பண்ண கிடையாது, ஒரு செகண்ட் கூட கட் பண்ணல. ஜஸ்ட் வேர்ட்ஸை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சில வார்த்தைகளை மியூட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதானே தவிர எந்த சீனையும் கட் பண்றதுங்கிறது நடக்கவே இல்லை. ஸோ இப்போ ரீசெண்டாக வர நிறைய திரைப்படங்கள் இந்த மாதிரி தான், வெறும் 3 கட்டு 4 கட்டு, அங்கங்கே ஒரு சில வார்த்தைகள் மியூட்டு, இவ்வளோ தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக லியோ திரைப்படத்துலையோ கேப்டன் மில்லர்லையோ தான் வந்துட்டு நிறைய கட்ஸுங்கிறது பண்ணியிருந்தாங்க. மற்றபடி இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய திரைப்படங்கள்ல எல்லாம் 3 கட்டு 2 கட்டு இவ்வளோ தான் இருக்கு. டைரக்டர்ஸ் எவ்வளோ சூப்பராக இந்த வசனம் வைக்கிறதோ சீன்ஸ் எடுக்கிறதோ எவ்வளோ கிளவராக வந்துட்டு யோசிச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இதில் இருந்தே தெரியுது. சரி வாங்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தலைவருடைய வேட்டையன் திரைப்படத்தில் என்னென்ன வார்த்தைகளெல்லாம் மியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக்கு. ஸோ பெரிய டைலாக்குன்னு நினைக்கிறேன். எல்லா மன்னராட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற இந்த ஒரு டைலாக்கு முதலாக சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அந்த ஹோல் டைலாக்கை வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நடுவில் ஏதாவது ஒரு வார்த்தைகள் வந்துட்டு தவறான வார்த்தைகள் அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வர்ற மாதிரியான வார்த்தைகள் அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டியூரேஷனில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது, ஜஸ்ட் வந்துட்டு டப்பிங்கில் போயிட்டு வேற மாதிரி டைலாக்கை மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ அதில் என்ன ப்ராப்ளம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் கொஞ்சம் பெரிய டைலாக் மாதிரி தெரியுது. எல்லாம் மன்னராட்சி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற அந்த டைலாக்கு முதலாக சொல்லிச்சு அப்படிங்கிற வரைக்கும் போகுது அப்படின்னா கொஞ்சம் பெரிய டைலாக்காக தான் இருந்திருக்கும். ஸோ அதை இவங்க எப்படி மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆனதாங்க தெரியும். ஸோ அடுத்து 2வது கட்டு என்ன அப்படின்னா ஒன்றிய அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை மியூட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை மியூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒன்றியம் அப்படிங்கிற வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியாவே வந்துட்டு ஒன்றியம் தான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் ஏதோ ஒரு அரசியல் பேசியிருக்காங்க போல, அதை வந்துட்டு மியூட் பண்ணியிருக்காங்க இந்த ஒன்றிய அப்படிங்கிற வார்த்தையை. ஸோ அடுத்தது வந்துட்டு பேஸ்டர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை. ஸோ இது நார்மலாகவே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி தான். ஸோ இதையும் மியூட் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஏழைகளாய் கூலி தொழிலாளி அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை. ஸோ ஏழைகள் கூலி தொழிலாளிகள் இதெல்லாம் எதுக்கு மியூட் பண்ணுறாங்கன்னு தெரியல. மேபி அந்த சென்டென்ஸோட அவங்க பேசும்போது இந்த வார்த்தை வந்துட்டு தவறான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கலாம், அதனால இதை மியூட் பண்ணியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. பட் இந்த மாதிரியான வார்த்தைகள் மியூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து 3வது கட்டு என்னன்னா முஸ்லீம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை மியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சர்தார்ஜி அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையுமே மியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்தார்ஜினா என்ன ப்ரோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பஞ்சாபி படம் இருக்குது இந்த பேரில். ஸோ அதை தாண்டி சர்தார்ஜி அப்படிங்கிற பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான மீனிங் தெரில. மேபி இந்த படத்தில் சர்தார்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேரக்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவருடைய பேரை வந்துட்டு தவறான இடத்துல பயன்படுத்தியிருக்கலாம். அந்த சென்டென்ஸ் முடியும் போது அந்த பேர் வந்தது கொஞ்சம் நம்ம சென்சார் டைமுக்கு அன்வான்டாக ஃபீல் ஆகியிருக்குமோ என்னமோ. ஸோ கரெக்டாக வந்துட்டு அந்த ஒரு வார்த்தையும் மியூட் பண்ணி தூக்கிட்டாங்க. கண்டிப்பாக அந்த சர்தார்ஜி அப்படிங்கிறது ஒரு கேரக்டருடைய பேராக இருக்கும் அப்படிங்கிறதாங்க நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல முஸ்லீம் அப்படிங்கிற வார்த்தையுமே மியூட் பண்ணியிருக்காங்க. மேபி மதத்தை பற்றி ஏதாவது ஒன்று பேசி அந்த கேரக்டர் பேரை சொல்லியிருக்கலாம், அப்படிங்கிறதுனால தான் அந்த இடத்துல வந்துட்டு மியூட் பண்ணியிருக்காங்களோங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. அதுக்கப்புறமா பாருங்க நீட்டு டாக்டர் இந்த மாதிரியான வார்த்தைகளை மியூட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது மியூட் பண்ணப்படலை, மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த வார்த்தைகளெல்லாம் மாடிஃபை பண்ணி வேற ஒரு வார்த்தை அங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த படமே வந்துட்டு என்கவுண்டர் ரிலேட்டடான ஒரு திரைப்படமாகத்தான் இருக்குது. இதில் எங்கே போய் நீட்டு டாக்டர்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக எதை பற்றி பேச போகிறாங்கன்னு தெரியல. பட் இந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 145வது நிமிஷம், 2.5 மணி நேரம் படம் ஓடினக்கு அப்புறமா இந்த டைலாக்ஸ்லாம் வருது. ஸோ மேபி இதெல்லாம் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா படமே 2.25 மணி நேரம் தான், அதில் 2.5 மணி நேரத்தை தாண்டி தான் இந்த டைலாக்ஸ்லாம் வருது. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக கிளைமேக்ஸில் ஏதோ ஒரு பெரிய அரசியலை பேசுகிறாங்களோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்கவுண்டர் பண்ணுறது நியாயமா இல்லை அநியாயமா அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன்லாம் அந்த படம் போகிற மாதிரி ட்ரைலர் கட்டில் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்போ வேற ஏதோ ஒரு அரசியலையும் பேசி அதை கொஞ்சம் உள்ளே இழுத்து படத்தோட முடிவில் ஒரு மிகப்பெரிய அரசியலை பேசி முடிக்க போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியுமே ஃபீல் ஆகுது. ஸோ எது எப்படியோ படம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும். ஆனால் இந்த வெறும் 3 வேர்ட்ஸை மட்டும்தான் மியூட் பண்ணியிருக்காங்க அல்லது மாடிஃபை பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு சீனுமே கட் ஆகலை. படம் எந்த டியூரேஷனில் எடுக்கப்பட்டுச்சோ அதே டியூரேஷனோட ரிலீஸ் ஆக போகுது. சரி, ஓகே நண்பர்களே, யாரெல்லாம் இந்த வேட்டையன் திரைப்படத்திற்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ நாளைக்கு அக்டோபர் 2ஆம் தேதி இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா கிளியராக தெரிஞ்சிடும் படம் எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நண்பர்களே, வேட்டையன் திரைப்படத்திற்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.